Hi friends, welcome to sivagamiskitchen. இன்னைக்கு டிஷ் வடகரி. ஹோட்டல்ல போய் தான் வாங்கணும்னு இல்ல, ஈஸியா வீட்லயே சுலபமா செய்யலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ் நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். வடகரிக்கு முதல்ல வடையை தட்டி எடுத்துக்கணும். முதல்ல நான் 200 கிராம் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. கிராம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டோன்னு குட்டி குட்டியாக வடை தட்டி போட்டு நல்லா செவுக்க வச்சு எடுங்க. வடகரி செய்கிறதுக்கு கனமான பாத்திரம் வச்சு தண்ணி இல்லாத நல்லா காயிட்டோன்னு 50 கிராம் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் போட்டு காஞ்சோடனே ரெண்டு ஏலக்காய், 2 பட்டை, பிரிஞ்சி இலை 2 அனாசி மொட்டு, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. மூணு வெங்காயம் நீல வாட்டில் கட் பண்ணது, கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் போட்டோடனே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுங்க. வெங்காயம் வதங்கிறது சீக்கிரமாக வதங்கும். நாலு பச்சை மிளகாய் 2 புட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். எப்பயுமே வெங்காயம் போட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். 2 தக்காளி நீல வாட்டில் கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது எப்படி வீட்லேயே அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உப்பு 2 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லா மசாலா போட்டாச்சு. நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கும், எண்ணெயும் நிறைய இழுக்காது. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பருப்பு அரைச்ச ஜாடியிலேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிங்க. அதை கீழே போட்டு வேஸ்ட்டாக போட வேணாம், சிங்கில் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலரி விட்டு உப்பு இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டோன்னு நம்ம செஞ்சு வச்சுக்கிற வடையெல்லாம் தூளாக உத்து போட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வைங்க. சுவையான வடகரி ரெடி. கரெக்டாக பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்கிட்டோன்னு சுவைக்காக 1 ஸ்பூன் கசூரி மேத்தி கையில் கசக்கி போடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.
இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களே அடுத்த டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.